7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்னப்பா தெங்காசி தம்பி, ரெண்டாவது தொடர்ந்து நீயே வண்டியே? ஆமாண்ணே, நமக்கு வேற என்ன வேலை, அரசியல் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும்பா, ஏன்னா சூப்பரா வேற அரசியல் போயிட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்ம பாட்டு இருந்துடக்கூடாது. பல விஷயமா தேர்தல் ஒரு மறைமுகமா தேர்தல் நடந்துட்டாலே இருக்கு. நமக்கு கண்டென்ட் வந்துட்டாலே இருக்கு. அந்த வகையில அடுத்ததா நமக்கு இன்னைக்கும் 3 தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருப்பது என்னவென்றால், முதல் விஷயம், அடுத்ததாக களமிறங்குகிறார் இன்னொரு நடிகர். என்னடா அவர் வருவேன்னு சொன்னாரு, அப்புறம் அது வரலன்னு அவர் என்ன சொன்னாருன்ற அளவுக்கு அவர் வரலன்னு சொன்னார். கடைசியா இன்னொருத்தர் வரவே மாட்டார் பார்த்தா திடீர்னு அவர் உள்ள வந்துட்டு அப்படின்னு இவர் பஸ்ஸுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்துருச்சு. இன்னொருத்தரான கட்சி அறிவிச்சுட்டு அடுத்தடுத்து மீட்டிங்னே நடத்திட்டு இருக்காரு. இதுல அடுத்ததா யாருன்னு கேட்டோம்னா இன்னொருத்தர், அவரும் ஹைட்டா இருப்பாரு. அவர் தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வந்துட்டா அப்படின்ட்டு சினிமா டைலாக்லாம் பேசி தென் மாவட்ட லெவல்ல இருந்து அப்படியே வருவேன்னு சொன்னாரு. அவரும் ஒரு தளபதி தானே? ஆமா, அவரும் நிறைய தளபதி இருக்காங்கப்பா. 63 நாயன்மார்கள் மாதிரி 63 தளபதி இருக்காங்க. குட்டி தளபதி, இந்த தளபதி, அந்த தளபதி அப்படின்ட்டு தளபதியே நிறைய இருக்காங்க. அரசியல்ல யார் தளபதி தானே மேட்ரு. இங்க ஒரே தளபதி தான். இரண்டாவது இவர் வந்திருக்காரு. போட்டி போட்டு பார்த்துட்டு 26ல இருக்காங்க. இப்போதான் இந்த குட்டி தளபதி இருக்காருல்ல, இப்ப லேட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாருல, அவர் மட்டும் கிடையாது. யாரு, இந்த தாமிரபரணிக்காரர் மட்டும் கிடையாது. அவருக்கு கூடவே இன்னொருத்தர், நான் தீரன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீரன் போல களமிறங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய நடிகர். அவர் இப்பவே நடிகர் சங்க முக்கிய பொறுப்புல இருக்காரு. மிகப்பெரிய சினிமா பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவர். அவங்க அப்பாவுக்கு முருகன் அருள் அவ்வளோ அதிகம், அவ்வளோ ரோஸ் பண்ணியிருக்காரு. அண்ணனும் செம நடிகர். என்னடா ஒரே இருட்டா இருக்கு, எவனையும் காணோம். லெஃப்ட்ல பாரு, பூரா தடுப்பூசி குத்துன மாதிரி உட்காந்துருக்காங்க பாரு. இப்போ இவர் அப்படிங்கிறார். இவர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமூக நலன் கருத்துக்கள்லாம் பல காலம் 2021 முன்னாடி வரைக்கும் நிறைய பேசிட்டு இருந்தார். தற்போது கொஞ்சம் சினிமாவில் கான்சன்ட்ரேட் நிறைய பண்ணலாம்னு இருக்காரு. இந்த நிலையில தான் அகில இந்திய என்ன சங்கம், இவர் பேரை போட்டு ரசிகர் மன்றம் அப்படின்ட்டு இவர் ரசிகர் மன்றம் இருக்கிறது. அந்த ரசிகர் மன்றத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. ரத்த தானம் கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்தும் நிகழ்ச்சி என நடத்தி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தான் என்னப்பா இது, இவர் ரசிகர் மன்றத்தை ஆக்டிவேட் பண்றாரு, என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. அங்கதான் கோலிவுட்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் கோடம்பாக்கம் பகுதியில் அதிகமா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதா அண்ணன் ரெடி, ஆட்டம் ரெடியா அப்படின்னு கேட்குற மாதிரி, அண்ணன் ரெடி, போஸ்டர் ரெடி. அண்ணன் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு. அண்ணன் நிறைய பின்னாடி இருந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் சொல்றது இல்ல, இந்த அண்ணனை நான் சொல்றேன். இந்த அண்ணன் ரெடி, போஸ்டர் ரெடி, கொண்டாடி கொளுத்தணும் டி 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 டி. உடன்பிறப்பு அண்ணனா? நீ எந்த அண்ணனை சொல்ற? இது இவங்க அண்ணனை சொல்லப்பா, நான் இவரை சொல்றேன். இவர் உள்ள என்டர் ஆகிறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறாரா அப்படின்னு ஒரு தகவல். ஏற்கனவே இவரோட அண்ணன் பத்தின தகவலும் நமக்கு வந்துச்சு. அவரும் ஒருவேளை வருவாரோ அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் பாசப்பா. சரி, ஓகே விடு. ஒரே ஒரு புரட்சி தலைவர் வந்தாரு, அவர் போட்ட பாதையில் எல்லாரும் வராங்கோ. நம்ம பார்ப்போம் யார் என்ன நடக்குதுன்னு. எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூட தன் பூமியை பிளந்து வரும். இதுதான் முதல் விஷயம். கோலிவுட்டை பற்ற வைத்த தீ நமக்கு தெரிஞ்சுவிட்டது. ரெண்டாவதா பார்த்தோம்னா, கோலிவுட்ல மட்டும் தீ இல்லைங்க, திருச்சி வரைக்கும் காவிரியே பாய்ஞ்சாலும் அங்க அரசியல் தீ அணைகிற மாதிரி இல்லை. ஏற்கனவே பல கட்சிகள் மோதி கொண்டிருக்க, ஒவ்வொரு கட்சியிலையும் பலரும் மோதி கொண்டிருக்க. சூரிய கட்சியில சொல்லவே வேணாம். திருச்சி என்பது சூரிய கட்சியில பார்த்தோம் அப்படின்னா கோஷ்டிகளுக்கு பெயர் போனதே. பல கோஷ்டி கூட இப்போ கடைசியாக 3 கோஷ்டி இப்போ கடைசியாக 2 வந்திருக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோஷ்டி எல்லாமே இண்டிபெண்டாக சுயேட்சை கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக தனியாக ஒருவர் இருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாட்டா போயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது தற்போது உச்சம் தொட்டுள்ளது. திருச்சி சூரிய கட்சியில்
அமைச்சருக்கும், யாருன்னா முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்ட அந்த அமைச்சருக்கும் ஒரு முக்கியமான எம்எல்ஏ அவர்களுக்கும் ஒரு நேரடி மோதல் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா திருத்தின்னு சொல்லிக்கிட்டு லால்குடின்னு போட்டு உடைக்கலாமே. என்ன உனக்கு விஷயம் தெரிஞ்சுக்க போலயே, நீ போட்டு விசாரிச்சா திருச்சியில உனக்கு தான் சோர்சஸ் இருக்கோ? லைட்டா நமக்கும் காது பக்கம் வந்துச்சுனே. வந்துச்சா? எஸ், அவரே தான். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? லால்குடி எம்எல்ஏவுக்கும் அமைச்சருக்கும் இடையேயான தக் ஆஃப் வார் உச்சத்தில் இருக்கிறது. சமீபத்தில் வந்து அவரது அரசு நிகழ்ச்சிக்கு தன்னை கூப்பிடுறன்ட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார் ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாக. அவரோட பையனெல்லாம் கூப்பிடுறாரு, என்ன கூப்பிட மாட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது ஒரு எம்பி கூப்பிடுறது, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மதிப்பு இல்லைங்க. ஒரு சொந்த மாவட்டத்தில் ஃபங்க்ஷன் கூட கூப்பிட மாட்டீங்களாங்க அப்படின்ற மாதிரி போக, என்ன வேணா பண்ணிக்க, நான் என்ன பண்றது, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பத்த வச்சு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுலதான் வந்து அடுத்ததான் நமக்கு தகவல் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய அதிருப்தியை பகிரங்கமாக மேலிடத்திற்கு தெரிவித்து விட்டார் லால்குடிகார். ரெண்டுமே லால்குடிகாரர். ரெண்டுமே வா, சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, ஓகே, அவர் வந்து தெரிவித்து விட்டார். ஆனால் தற்போது சர்ச்சை என்னவென்றால், தலைமைக்கு தெரிந்த பிறகும் தலைமை தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பேச்சு திருச்சி சூரிய கட்சியில் வெடித்திருக்கிறது. நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எஸ், ஒரு மிக முக்கியமான ஒரு பஞ்சாயத்து வந்து வெடிச்சிருக்கிறதால ஒரு ஒரு இது போயிட்டு இருக்கு. இது என்ன இருக்கு அப்படின்னா, திருச்சி சூரிய கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரே பரபரப்பா பேசி, தொண்டர்கள் மத்தியில் என்னங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து அமைச்சர் வந்து இப்படி பண்ணிருக்காரு, ஒரு எம்எல்ஏ கூட கூப்பிடுறது இல்லை, என்னங்க இது அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஒரு குழு, ஒரு கோஷ்டி இப்படி அதிருப்தியில் இருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அதி முக்கிய விஷயம் என்னதுனது? 2026க்கான ஆட்டத்தை ஆரம்பித்தது சூரிய கட்சி. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு உத்தரவு, கட்டளை அப்படின்னே கூட சொல்லலாம். இது வந்து அப்படியே வந்து கட்டளை சிம்மாசனமா என்ன சொல்லுவாங்க, என்ன எல்லாத்தையும் அந்த டைலாக போட்டுருங்கப்பா. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். எஸ், அந்த அம்மா சிவகாமி தேவி சொன்ன மாதிரியே தான். சிவகாமி தேவியா அந்த தேவி? சரி, ஓகே, அந்த சிவகாமி தேவி அவங்க சொன்ன மாதிரியே தான் இந்த உத்தரவு போடப்பட்டுள்ளது. என்ன உத்தரவு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நிதி திரட்டும் பணியை தற்போதே துவங்கிவிட்டது சூரிய கட்சி. வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன். கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், ஒவ்வொரு அமைச்சர்களும் எல்லாரும் வந்து மாதம் வந்து ஒவ்வொரு நிதியை கொடுக்கணும் கட்சிக்கு அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டார்கெட் முன்பை விட பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அதாவது மாத டார்கெட் பார்த்தோன்னா உயர்த்தப்பட்டுள்ளதாக ஒரு பரபரப்பான கிசு அப்படியே பரவிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்கன்னா, அவங்க எவ்வளவு இவ்வளோ ஏற்றிட்டாங்க, என் துறைக்கு இவ்வளோ வாங்க, என்னோட இதாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சும்மாவானே, எல்லா இடத்துலையும் விலைவாசி கூடுது, அதே மாதிரி கணக்கு நமக்கு கல்லா கட்டணும்ல. பரவாயில்லப்பா, நியாயமா இருக்காப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதனால இப்படி ஆகி போச்சு, வாங்கலாம் போலாம். இது ஃபுல்லா உயர்த்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு முணுமுணுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னப்பா எவ்வளவு கராரா இருக்காங்க தலைமை, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அடுத்ததா இன்னொரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த நெட்டருக்குமான பொறுப்பும் அண்ணா நகரை சேர்ந்த, அதாவது தலைநகரத்தில் அண்ணா நகரை சேர்ந்த ஒரு முக்கிய இளம் தலைவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதுதான் இன்றைய அட்ராசிட்டி எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங். ஆட்டத்தை ஆரம்பித்த சூரிய கட்சி இனி என்னவாகும்? நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.